தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் கூட பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால் தான், பெண்ணின் விருப்பத்தை புரிந்து கொண்டதால் தான் ஆண்கள் தான் இதை உருவாக்குறாங்க. ஆனால் ஆண்கள் உருவாக்குறாங்கன்னா அவங்க எதனால் உருவாக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பெண்ணின் விருப்பம் அல்லது பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டதால், பெண்ணின் விருப்பங்களை புரிந்து கொண்டதால். பெண்ணுக்கு இப்படி ஒரு உலகம் ஏற்பட்டால் நாம் பாதுகாப்பாக வாழ்வோம் ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க, பெண்கள் நினச்சிருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு உலகத்தை நாம் உருவாக்குவோம் அப்படின்னு, ஏன்னா இங்கே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பரிசோதனை முயற்சி தான் பெண்களே ஏற்படுத்துகிற, பெண்கள் விரும்புகிற ஒரு பரிசோதனை நிகழ்ச்சி, பரிசோதனை முடிவுகள். இதெல்லாம் பரிசோதனை நிகழ்வாக பெண்கள் இப்படி ஒரு உலகை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் ஆபத்தானதாக மாறுகிறது, அழிவுகள் அதிகமாகிறது. இது அப்போ என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்கிறார்கள். கண்டிப்பாக அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இப்படி ஒரு உலகம் என்பது அழிவுகள் சார்ந்தது தான். இங்கே பெண் விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை, பெண்கள் அடிமையாக தான் இருப்பாங்க, குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும், விபத்துகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும், நோய்கள் உருவாகி கொண்டே இருக்கும், அதனால் இதிலேருந்து விடுபட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு பரிசோதனை முடிவை கையில் புரிந்து கொள்கிறார்கள். அந்த பரிசோதனை முடிவு இயந்திர அறிவியல் உலகின் நிகழ்வுகளை கவனித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இந்த உலகம் எனக்கு பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதை புரிஞ்ச உடனே மனித உயிரினம் என்ன பண்ணுதுனாக்கா, அப்போ இந்த ஆண்கள்லாம் தங்கள் வியூகங்களை மாற்றுகிறார்கள், தங்கள் செயல்பாடுகளை மாற்றுகிறார்கள். திரும்ப இந்த இயந்திர அறிவியல் உலகை பராமரிப்பது, பாதுகாப்பது, உருவாக்குவது, இது போன்ற செயல்களை நிறுத்துவதற்கு இப்போ முன் வந்துட்டாங்க ஆண்கள் கருவிகள். பெண்கள் விருப்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுகிற கருவிகள் தான் ஆண்கள். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கும் பெண்ணின் விருப்பம்தான் காரணமாக இருக்கிறது. பெண்ணின் விருப்பங்களை, உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஆண்களின் செயல்பாடுகள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் காரணமாக இருந்தது. இப்போ பெண்கள் தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுடைய விருப்பங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். ஏன்னா இந்த பரிசோதனை நிகழ்வாக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது அது அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது, ஆபத்து நிறைந்தது. ஆதலால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தொடர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இங்கு பெண்கள் சமத்துவமாகவும் அல்லது பெண்கள் உயர்வு நிலையிலும் வாழ முடியாது, பெண்கள் உயர்ந்த நிலையில் வாழ முடியாது, பெண்களுக்கு மதிப்பு கிடையாது. ஆதலால் பெண்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகை இது உருவாக்குவதை இத்துடன் நிறுத்தி கொள்வோம். அதனால் நம்ம இதுக்கு மேலே நம்ம பரிசோதனை செய்வதற்கு வேறு எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, வாங்க இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கைக்குள்ளே போயிடலாம், அங்கே தான் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அங்கே தான் பெண்கள் உயர்ந்த நிலையில் வாழ்வாங்க, உயர்வான நிலையில் வாழ்வார்கள், அங்கே தான் ஆண் பெண் சமத்துவம் என்பது இருக்கும், பெண் உயர்வு நிலையிலும் ஆண் தாழ்வு நிலையிலும் வாழ்வது தான் ஆண் பெண் சமத்துவத்திற்கான வழி, நோய்கள் அங்கு நிகழாது, குற்றங்கள் என்பது அங்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெண்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஒரு நிறைய அனுபவங்களை கடந்து பெண்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வராங்க. அதை ஆண்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஆண்கள் ஒத்துக்கிறாங்க. இப்போ தற்போது நம்ம 20 வருஷத்தில் 2040 இயந்திர அறிவியல் உலக செயல்பாட்டை அத்துடன் நிறுத்திவிட்டு அப்புறம் அடுத்து நம்ம எங்கே போகிறோம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் நம்பிக்கையோடு. அது பெண்ணின் விருப்பம் தான் நமது பயணத்தை தீர்மானிக்கிறது. பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பொழுது தான் ஆண்கள் தங்களுடைய பயணத்தை தீர்மானிக்கிறார்கள். நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் பயணத்தின் பாதையை தீர்மானிக்கிறார்கள், பயணத்தின் பாதையை உருவாக்குகிறார்கள், எங்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தையும் உருவாக்குகிறார்கள். நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை விண்வெளி ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே எதுக்குன்னா, எல்லாமே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, நிரந்தரமாக மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்கு இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் அந்த ஆராய்ச்சி எல்லாமே. விண்வெளியில் ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, அப்புறம் ஒவ்வொரு அறிஞர்கள் ஆராய்ச்சி, பொது உடைமை ஆராய்ச்சி, அப்புறம் இந்த பரிணாம ஆராய்ச்சி, இப்படி நிறைய ஆராய்ச்சிகள் இங்கே நடக்குது. அப்படி தானே எல்லாமே கட்டிடம் கட்டுறது, இது எல்லாமே ஆராய்ச்சி தான். இப்படி எல்லாமே இங்கே ஒரு ஆராய்ச்சியாக. அப்போ மனிதர்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வது எப்படி, அது எங்கு நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ ஆராய்ச்சிகளோட முடிவு கிடச்சிருச்சு, நம்ம எல்லா அனுபவங்களையும் சந்தித்து விட்டோம். இப்பொழுது நமது முடிவுகளை நாம் முன்வைக்கிறோம், இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். அப்போ என்னென்னா, மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு ஏற்ற இடம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அதிலிருந்து நாம் விலகி வேறு எங்கு சென்றாலும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நாம் எங்கு சென்றாலும்
நமக்கு பாதுகாப்பு என்பது கிடைக்காது. நமது வாழ்க்கை, மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்காது. பெண்ணிற்கு சுதந்திரம் கிடைக்காது. அப்படிங்கிறத மனித இனம் வந்து பல்வேறு அனுபவங்களின் அடிப்படையில் ஒரு தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். அதனால் வந்து ஆராய்ச்சியை இத்துடன் நிறுத்தி கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். 2040 அவங்க ஆராய்ச்சி நின்று போயிடும். அது இயற்கையாகவே நடக்கும். அது வந்து மூளையின் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது வேறு யாரும் இல்லை, மூளை தான். மூளைன்னா பெண் என்று பொருள். வெளியில் உள்ள இறைவன் யாருன்னா பெண்கள் தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு இறைவன் இருக்காங்க, அதுனா அவங்க மூளை தான். அதனால் அந்த மூளைக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது பெண் வடிவமாகத்தான் இருக்கும். அதனால் பெண் தான் நம்ம இதை வழி நடத்துகிறார். வெளியில் நம்மை வழி நடத்துவது, நமக்குள் வழி நடத்துவது நமது மூளை. அப்படின்னா நம்ம இறைவன் வந்து மூளையும் பெண்களும் தான். பெண்கள் தான் கடவுள் ஆண்களுக்கு. அது அவங்க ஆண்களுக்கு கடவுள் அவங்க மூளை தான், அவங்க மனசு தான். ஆண்களுக்கு ஆணின் மூளை வந்து பெண். அதனால் ஆணின் மூளை என்பது பெண், பெண்களுக்கு பெண்ணின் மூளை என்பது ஆண். அதனால் பெண்களுக்கு பெண்கள் தான் கடவுள், ஆண்களுக்கு பெண்கள் தான் கடவுள். ஆண்களுக்கு வந்து ஆணின் உடல் என்பது ஆண், ஆணினுடைய மூளை என்பது பெண். அப்படிங்கும்போது பெண்களுக்கு பெண்ணின் உடல் என்பது பெண், பெண்ணின் மூளை என்பது ஆண். அதனால் வந்து பெண் தான் கடவுள். அப்படிங்கும்போது ஆணிற்கு ஆணின் மூளையான பெண் என்பது கடவுளாக தெரிகிறார். அவன் தனது மூளைனா மனசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனசு தான் ஆணின் மனசுங்கிறது ஆணிற்கு கடவுள். ஆணின் மனசு என்பது ஒரு பெண். இப்போ ஆணின் உடல் என்பது ஒரு ஆண். ஆணின் மனதான பெண் எனும் கடவுள் என்பது ஆணின் உடலான ஆணை வழிநடத்துகிறது. அதனால் பெண்ணின் உடல் என்பது பெண்ணிற்கு பெண்ணின் மனசுங்கிறது ஆண். அப்போது பெண் தான் கடவுளுங்கும்போது பெண்ணிற்கு பெண்ணுடைய மனசு கடவுள் கிடையாது, பெண்ணின் உடல் தான் கடவுள். பெண்ணின் உடல் என்பது பெண் என்பதால், பெண்ணின் மனம் என்பது ஆண் என்பதால் பெண்ணிற்கு பெண் உடல் தான் கடவுள். அதனால தான் பெண்ணின் உடலை ஏன் அலங்கரிக்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரி ஒரு அலங்காரத்தன்மையோட ஏன் அவங்க உடலை ஏன் இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, வியந்து பார்க்குறாங்க. பெண்ணின் உடல் அழகு என்று ஏன் சொல்கிறாருன்னா பெண்ணின் உடல் என்பது கடவுள், பெண்ணின் மனசுங்கிறது ஆண். பெண் இப்போ வந்து ஆணின் உடலை அவனுடைய மனசு வழி நடத்துது, அவனுடைய மனம் என்பது பெண். அதனால் ஆணின் உடலை வந்து ஆணின் உடலை ஆணின் மனதான பெண் வந்து வழி நடத்துது. அதே நேரத்தில் பெண்ணின் மனசு இருக்குல்ல ஆண், பெண்ணின் மனதை பெண் உடல் வழி நடத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணின் மனது என்பது ஆணின் உடலை வழி நடத்துகிறது. ஆனால் ஒரு பெண்ணின் மனது என்பது அந்த பெண்ணின் உடலின் வழியில் நடக்கிறது. அந்த பெண்ணின் உடல் தான் பெண்ணின் மனதை வழி நடத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணின் உடல் இருக்குல்ல, அது வந்து ஆணின் மனதுக்கு பணிந்து போகிறது. ஆணின் மனதிற்கு ஆணின் உடல் என்பது பணிந்து போகிறது. ஆனால் பெண்ணின் மனதிற்கு பெண்ணின் உடலை பணிய வைக்கிற சக்தி கிடையாது. பெண்ணின் உடலுக்கு தான் பெண்ணின் மனமே பணிந்து போகிறது. பெண்ணின் மனதையே பெண்ணின் உடல் வழி நடத்துகிறது. அந்த பெண்ணின் உடலுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. நான் சொல்கிறத கரெக்டாக தெளிவாக நான் என்ன சொல்கிறதுங்கிறத ஒரு வாட்டி 2 வாட்டி திரும்ப கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அதனால் பெண்ணின் உடலுக்கும் ஆணின் உடலுக்கும் என்ன வித்தியாசம், பெண்ணின் மனதுக்கும் ஆணின் மனதுக்கும் என்ன வித்தியாசம். ஆணின் மனது என்பது பெண், பெண்ணின் மனது என்பது ஆண். அதனால் பெண் தான் இங்கே கடவுள். அப்படின்னா பெண்ணின் உடல் தான் கடவுள். ஆணிற்கு ஆணின் மனம் என்பது கடவுள். ஏன்னா ஆணின் மனம் என்பது பெண், ஆண் என்பது கடவுள் கிடையாது, பெண் தான் கடவுள். அப்படிங்கிறனால பெண்ணிற்கு பெண் என்பது யாருன்னா பெண்ணின் உடல். அப்போது வந்து பெண்ணின் மனம் என்பது ஆண். அப்போது பெண்ணின் மனம் என்பது பெண்ணிற்கு கடவுள் கிடையாது, பெண்ணின் உடல் தான் கடவுள். பெண்ணின் உடல் தான் பெண்ணின் மனதையே வழி நடத்துகிறது. இப்போ வந்து எப்படின்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை தன் அம்மாவையே வழி நடத்தும். அது தன் அம்மாவை வந்து ஒரு பெண் எப்படி பார்க்குறான்னா ஒரு ஆணின் வடிவமாக தான் பார்க்குறா. தன்னை விட தாழ்வான ஒன்று தான், தாழ்வானவள் தான் தன்னை பெற்றெடுத்தவள் அப்படின்னு அந்த குழந்தை பார்க்குது. அதனால தான் வந்து ஒரு அம்மா என்ன பார்க்குறாங்கன்னா தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை தனது அம்மாவாக பார்க்கிறார். அந்த மாதிரி வந்து உளவியல் மூளையின் செயல்பாடு அப்படி இருக்குது.